ஒரு 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு பையன் 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கையில் நிறைய மார்பிள்ஸ் இருக்குது. இந்த பையனோட கையில் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குது. அப்போ இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், உங்ககிட்ட இருக்கக்கூடிய மார்பிள்ஸ்லாம் என்கிட்ட கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்குள்ளே அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. எந்த ஒரு ஸ்வீட் கூட இல்லாமல் எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன், ஒரு மார்பிள்ஸ் கூட இல்லாமல் நீ எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி. இப்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னே நைட்டு 2 பேரும் தூங்க போயிடுறாங்க விளையாடிட்டு. இப்போ அந்த பையன் மட்டும் திடீர்னு தூக்கம் வரல, எந்திரிக்கிறான். அப்போ பாக்கெட்லேருந்து ஒரு ஸ்வீட் எடுக்கிறான். என்னென்னா எல்லா ஸ்வீட்டையும் அந்த பொண்ணு கொடுத்துடல, இவன் அதில் ஒரு 4 ஸ்வீட்டை ஒழிச்சு வைக்கிறான். ஒழிச்சு வச்சுட்டு திடீர்னு யோசிக்கிறான், இப்படி நம்ம கொஞ்சம் ஸ்வீட்ஸை எடுத்து வச்சுட்டு அவள்கிட்ட கொடுத்தோமே, அது மாதிரி அவளும் கொஞ்சம் மார்பிள்ஸை எடுத்து வச்சுட்டு நம்மள்ட்ட கொடுத்துருப்பாளோ அப்படின்னு இவளுக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ நேராக அந்த பொண்ணோட வீட்டில் போய் எட்டி பார்க்குறான். அவள் ரொம்ப நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா. என்னென்னா அவள் கையில் இருந்த எல்லா மார்பிள்ஸையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டான். ஸோ இவன் கொஞ்சம் திருட்டுத்தனம் பண்ணதுனால இவனுக்கு தூக்கமே வரல. என்ன சொல்ல வரேன்னா, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப உண்மையாக ரொம்ப ட்ரூவாக இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான உறுத்தலும் இருக்காது. நிம்மதியாக போய் படுக்க போனோன்னா நல்லா தூக்கம் வரும். ஸோ நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அது உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணல, அதனால் நிம்மதியாக தூங்குறா. இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அதனால் இவனுக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது.